மாத வருமானம் 50,000லேருந்து 1,00,000 சம்பாதிக்கணுமா? நீங்கள் கோழி பண்ணை வைங்க, ஆட்டு பண்ணை வைங்க அப்படின்னு ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறாங்கன்னா, முதல்ல அந்த யூடியூப் வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கறது தான் நமக்கு நல்லது. கோழி பண்ணையில் காலையில் 1 மணி நேரம் வேலைங்க, சாயந்தரம் 1 மணி நேரம் வேலை. மற்ற நேரத்தில் எனக்கு வேறு வேலை இருக்குது, இதுலேருந்து எனக்கு மாத வருமானமாலே ஒரு 50,000லேருந்து 1,00,000 ரூபா வருதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். கோழி பண்ணை லாபமான தொழில் தான். ஆனால் இந்த 1 மணி நேரம் வேலை, சாயந்தரம் 1 மணி நேரம் வேலை, 2 மணி நேரத்தில் நான் 1,00,000 ரூபா சம்பாரிச்சிருவேன். அது நீங்கள் முட்டையாக விற்றீங்கன்னா 10 ரூபா, இதே மதிப்பு கூட்டி விற்றீங்கன்னா, ஒரு சிக்காக விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்குக்கு அந்தந்த ப்ரீடை பொறுத்து 30 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் ஒரு சிக்கு விற்கலாம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 சிக்கு விற்றீங்கனாலே நீங்கள் போதும், லட்சாதிபதி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சும்மா ஒரு கட்டுக்கதை. வியூவர்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் எவந்தாலியாவது அறுக்கிறதுக்கும் போடுற பதிவு தான். நம்மளும் கோழி பண்ணை தான் வச்சுருக்கோம். காலையில் 6 மணிக்கு கூண்டு உள்ளே போய் கோழிகளை திறந்து விட்டு தீவனம் போடுறதுலேருந்து, அந்த ட்ரிங்கரை கழுவி வைக்கிறதுலேருந்து, ஏதாவது கோழி உறங்குதா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா, தீவனம் எடுக்காமல் இருக்கா, இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி முடிக்கவே நமக்கு 10 மணி ஆகிடும். அந்த கோழி எச்சத்தை கூட்டுறதா இருந்தாலும் இருக்கட்டும், கோழிகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும், 10 மணி சாலிடாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட்டுக்கிட்டு திரும்ப ஒரு மணி போல் தீவனம் போட்டாலும் சரி, இல்லை மேய்ச்சலில் போட்டாலும் சரி, ஏதாவது ஒரு கோழி உறங்கி நிற்கும், இல்லை படுத்து கிடக்கும், தீவனம் சரியாக எடுக்காமல் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இதுக்கே ஒரு 2 மணி போல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம், கொள்ளலாம் ஒரு 4 மணி வரைக்கும். 4 மணிக்கு திரும்ப கோழிக்கு தீவனம் போட்டுட்டு, இல்லை மேய்ச்சலில் இருந்ததுன்னா அதை அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு, ஏதோ ஒரு நெல்லோ இல்லை ஏதோ நம்ம என்ன தீவனம் போடுறோமோ அந்த தீவனத்தை போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா கோழி எல்லா கோழியும் கூண்டு உள்ள அடைஞ்சிடாது. எல்லாம் அடைஞ்சிருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு, இல்லை அடையலைன்னா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து திரும்ப அதை பிடிச்சி அடைச்சிட்டு, இது எல்லாத்துக்கும் ஒரு 8 மணி ஆகிடும். திரும்ப நம்ம சாப்பிட்டுக்கிட்டு லைட்டெல்லாம் கூண்டில் நிறுத்திட்டு போய் அதுக்கிட்ட உக்காந்துருக்கணும். சளி பிடிச்சிருந்தனா கருக்குன்னு ஒரு சவுண்டு வரும், இல்லைனா கீச்சு கீச்சுன்னு கத்திங்க கிடக்கும். அப்போ நமக்கு அதுக்கு ஒரு பேராசிட்டமாலோ இல்லை டெட்ராசைக்ளினோ ஏதோ ஒரு பவுடரை பொடி பண்ணி அதில் வைக்கிற மாதிரி இருக்கும். இது ரொட்டீன் வேலையாக இருக்கும். இதை பார்க்கவே நமக்கு நேரம் பத்தாது. இதில் இன்னொரு வேலை பார்ட் டைமாக பண்ணலாம். பார்ட் டைமாக எப்படி பண்ணலான்னா, ஒரு 4 கோழி ஒரு பெருவிட வச்சுருக்கோமா, ஒரு 5 கோழி நம்ம அதை ஒரு வீட்டு தேவைக்கும் இல்லை அக்கம் பக்கத்தில் நம்ம தேவைக்கு போக விற்கிறதுக்கும் வச்சுக்கலாம். அதுலேருந்து நமக்கு ஒரு 5,000லேருந்து ஒரு 8,000 10,000 மாத வருமானமாக கிடைக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் 100 பேர் பார்ட் டைம் ஆரம்பித்தாங்கன்னா 2 மாதத்துலேருந்து 4 மாதத்தில் விட்டுட்டு ஓடிடுவாங்க. 2 பேர் தான் அதை பெருசு பண்ணுவாங்க 100ல். இல்லை நான் பெருசாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, பெருசாக பண்ணுறவங்களில் 100 பேரில் ஒரு 10% பேர் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கோ, அது தொடர்ந்து இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். அதுவும் 50,000 1,00,000 சம்பாதிக்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். மினிமம் ஒரு ஃபுல் டைமாக பண்ணுறோம், முட்டைக்காகன்ற கோழியை மட்டும் தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். கறிக்காக பண்ண போகிறேன்னா கறிக்கான கோழியை தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். இல்லை நான் முட்டைக்கும் பண்ண போகிறேன், கறிக்கும் பண்ண போகிறேன்னா 2 ப்ரீடு வச்சுக்கணும். ஒரு பெருவோட ஒரு ப்ரீடு, முட்டைக்காகன்னு ஒரு ப்ரீடு. முட்டைக்காக இருக்கிற ப்ரீடை முட்டைக்காக மட்டும்தான் நீங்கள் சேல் பண்ணணும். அதுதான் லாபம். இல்லை அதை மீறி எனக்கு ஆஃபர் வருது அப்படின்னும்போது நீங்கள் குஞ்சு இறக்கி சேல் பண்ணலாம். பெருவிடன்னும் போது முட்டை நம்ம விற்க முடியாது, குஞ்சாக கொடுக்கலாம். இதில் 2 டைப் இருக்குது. இதில் என்ன 2 டைப்புனா, நீங்கள் ஒருத்தவங்க உங்ககிட்ட குஞ்சு கோழியாக வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்களாம் நாளைக்கு உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமராக இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு தடவை வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான்.
ஆனால் நீங்கள் கறிக்காகன்னு அதை வந்து உற்பத்தி பண்ணி கறிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களோட ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க. நீங்கள் கறி கொடுத்தாலும் சரி, அது சண்டை கோழியாக இருந்து சண்டைக்கு கொடுத்தாலும் சரி, அவங்க வந்து ரிப்பீட்டட் கஸ்டமராக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து அது நல்ல வருமானத்தை தொடர்ந்து கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு குஞ்சாக தான் நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பையர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முந்தி மாதிரி இல்லை. இப்போ எந்த பெருவடியாக இருக்கட்டும், கடகநாத்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு இந்த அசில் கிராஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி, அந்த ப்ரீடுக்கான குஞ்சை வந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு தான் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். அதில் வந்து நம்ம தொடர்ந்து லாபம் பார்க்க முடியாது. ஒரு பேட்ச் 2 பேட்ச் நின்றுதுன்னா நம்மளால் சமாளிக்கவே முடியாது. ஆனால் கறிக்காகன்னு பண்ணக்குள்ள நம்ம வந்து இந்த ப்ரீடு தான் நான் தேர்ந்தெடுத்து கறிக்காக வளர்க்க போகிறேன்னு, அது எந்த ப்ரீடாக வேணாலும் இருக்கலாம், வளர்க்குறோன்னு முடிவு பண்ணிட்டோன்னா மாதம் நம்ம வந்து ஒரு 200 கிலோ கறிக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் தீவனத்திலேருந்து நம்ம தப்பிக்க முடியும், செலவுலேருந்து லாபமாக இருக்க முடியும். அப்போ வாரம் வந்து ஒரு 50 கோழியாவது ஒரு 1 கிலோவிலேருந்து சிறுவடையோ அது மாதிரி பண்ணுறோன்னா ஒரு 50 கோழி, இல்லை பெருவடையாக பண்ணுறோன்னா வாரம் 10 கோழி 5 கோழி கம்பல்சரி நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை எனக்கு வந்து வியாபாரிக்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா கூச்சப்படாமல் ஒரு பேனர் அடித்து வீட்டு வாசலில் வச்சுட்டு ஒரு கட்டையை போட்டுட்டு நீங்கள் வெட்டி கொடுக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. அது நல்ல வருமானம். எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வியாபாரி கிட்டன்னு விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கடையில் வந்து இப்போ ஒரிஜினல் நாட்டுக்கோழி 500 ரூபா விற்கிது அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 250 ரூபாய்க்கு தான் கிலோ கேட்பார். இல்லை சந்தைக்கு போகிறீங்க, ஒரு நல்ல கூட்டமான சந்தை, நல்ல சேல் இருக்குன்னா ஒரு 350லேருந்து 400 போகலாம். அதுக்கு மேலெலாம் விற்கவே முடியாது. அப்போ நம்ம வந்து டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொடுக்கறது தான் நமக்கு லாபம். அது மட்டும்தான் நமக்கு வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சிறுவடையை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சேல் பண்ணலாம். இல்லை சிறுவடையை வந்து என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி 200 கிலோ மாதம் கொடுக்குற அளவுக்கு முடியாது அப்படின்னா, அதுக்கு மாற்றாக உங்கள் ஏரியாவில் என்ன கோழி வளர்த்தா சேல் பண்ண முடியுமோ அதை அனலைஸ் பண்ணி சேல் பண்ணுங்கள். நீங்கள் வியாபாரிக்கு 250 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு அவர் அதை வாங்கி போய் கடையில் ஒரு லாபம் வச்சு கொடுத்து, கடைக்காரங்க ஒரு லாபம் வச்சு கொடுத்து, ஒரு 450 ரூபா ரேஞ்சுக்கு கறி கடையில் கொடுக்குறாங்க, 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் உயிரடையாக 300லேருந்து 350 கொடுங்க போதும். 300 கொடுத்தாலே நமக்கு நல்ல லாபம்தான். கஸ்டமரும் வெளியில் உங்களுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா கடையை பொறுத்த வரைக்கும் ரேட் அதிகம். கஸ்டமரும் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் எங்கேயும் போய் வாடகை கடை கொடுத்து வாடகை பார்த்து அட்வான்ஸ் பே பண்ணிலாம் போட தேவையில்ல. மெயின் ரோட்டில் ஒரு போர்டு வச்சுட்டு உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கட்டையை போட்டு வெட்டி கொடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் கம்பல்சரியாக இங்கே கறி கிடைக்கும் அப்படின்னு போட்டுருங்க. மற்ற நாளில் வர்றவங்களுக்கு என்னால் இன்றைக்கி வந்து உரித்து வெட்டி கொடுக்க முடியாதுங்க, நான் கோழியாக கொடுக்குறேன்ட்டு கோழியாக சேல் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த இதில் வந்து இவ்வளோ லாபம் அவ்வளோ லாபம்னு எவனாவது ரேக்கி விட்றானா அதை நம்பி யாரும் பண்ண வைக்க வேண்டாம். இல்லை நான் முழு மூச்சாக பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா துணிஞ்சு பண்ணுங்கள். 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதை கணக்கு பண்ணி வராதிங்க. 8 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கம்பல்சரி 40லேருந்து 50 ரூபா இந்த மெத்தடில் பண்ணால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் கஷ்டம்தான். கோழி எச்ச தள்ளணும், அது காயில் வந்தால் நீங்கள் தான் மருந்து போடணும், நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும். ஆனால் லாபம் அதிகம். இதெல்லாம் எனக்கு அருவருப்பாக இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியாது, என்னால் நான் வளர்த்த கோழியை வெட்டி என்னால் சேல் பண்ண முடியாது, இப்படி நினைக்கிற யாருமே கோழி பண்ண வைக்க முடியாது.